அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் சந்திரன் அவர்களே, சேட் அவர்களே, சத்தியசீலன் அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, தமிழையா அவர்களே, வெங்கடாச்சலம் அவர்களே, சண்முகம் அவர்களே, சாமிநாதன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் தன்னலூர் பழனியப்பன் அவர்களே, சாத்தையா அவர்களே, சந்தோஷ் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, பேரூராட்சி தலைவர் முகமது ரிஷா அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கிற ரத்தின சபாபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற வட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிற கழகத்தினுடைய பல்வேறு நிலையிலே அணிகளில் இருக்கிற பொறுப்பாளர்களே, இந்த பதவிகள் எல்லாம் தேவையில்லை, கருப்பு சிவப்பு போதும், கலைஞரின் உடன்பிறப்பு என்கிற அந்த ஒரு வார்த்தை போதும் என்று கூடியிருக்கிற கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது? மொழிக்காக, இந்த மொழி வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை தந்து மொழியை காக்க அந்த வீர மறவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தக்கூடிய விதமாக இன்றைக்கு வீர வணக்க நாள் கூட்டத்தை தமிழ்நாட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாநகரிலே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, புதுக்கோட்டைக்கென்று பல்வேறு வரலாறுகள் இருக்குது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இது. இந்த ஊரிலே பல்லவர்கள் ஆண்ட ஊர், பாண்டிய மன்னர்கள் ஆண்ட ஊர். இன்னும் சொல்ல போனால் உலகமே வியக்கக்கூடிய சித்தன்ன வாசல் ஓவியங்கள் உள்ளடக்கிய மாவட்டம் இந்த மாவட்டம். குடுமியான் மலையில் இருக்கிற குடைவரை கோயில்களை இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரலாற்று நிகழ்வுகளை கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டம். எனக்கு முன்னாலே பேசி அண்ணன் அவர்கள் பேசினார்கள். இந்த மாவட்டத்திலே இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை தந்தை பெரியாரோடு, முத்தமிழறிஞர் கலைஞரோடு, பேரறிஞர் அண்ணாவோடு இணைந்து இந்த மாவட்டத்திலே இருவண்ண கொடியை, உதயசூரியனை, கழகத்தை ஊர் ஊராக, தெரு தெருவாக, கிளை கிளையாக வளர்த்தவர்களுடைய பெயரையெல்லாம் சொல்லி அப்படி திராவிட இயக்கத்தை வளர்த்த பகுதி புதுக்கோட்டை பகுதி. இதுதான் பெருமையா? உலக வரலாற்றிலே ஆராயக்கடி சித்தன்ன வாசல் பெருமையா? இந்த ஊருக்கு அரசர்கள் ஆண்ட பகுதி என்பதற்காக பெருமையா என்றால் அது மட்டும் பெருமை அல்ல. இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கு வீர வணக்க தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோமே, இந்த படத்திலே இடம்பெற்றிருக்கிறார்களே, இவர்களிலே 2 பேர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது இந்த மாவட்டத்துக்கு ஒரு பெருமை. அது ஒரு மிகப்பெரிய பெருமை. தமிழ்நாடு எங்கும் இன்றைக்கு விராலிமலை சண்முகத்தை பேசுகிறோம், தமிழ்நாடு எங்கும் கீரனூர் முத்துவை பேசுகிறோம். தமிழ்நாடு எங்கும் அல்ல, உலகம் முழுமையும் இருக்கிற தமிழர்கள் பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ் இருக்கிற வரை, தமிழ் என்கிற ஒரு மொழி இருக்கிற வரை விராலிமலை சண்முகத்தையும் கீரனூர் முத்தையும் அழிக்க முடியாது. ஏன்? கீரனூர் முத்து சாகும் போது அவருக்கு வயசு 22 வயசு. 22 வயது இளைஞனை நினைத்து பாருங்கள். சினிமாவுக்கு போலாமா, இந்த நடிகருக்கு விசில் அடிக்கலாமா, எந்த பொண்ணு பார்த்து காதல் செய்யலாமா என்கிற அந்த இளமை பருவம். ஆனால் 1943 பிறந்த கீரனூர் முத்து தான் அவருடைய குடும்ப சூழ்நிலை கீரனூர்ல வேலை செய்ய வராரு. சிம்ம சுனைக்காடுல அறந்தாங்கி பக்கத்தில் பிறந்தவர் கீரனூருக்கு வேலை செய்ய வராரு. அவர் படிக்கும் போதிலிருந்து இந்த மொழியின் மீது ஆர்வம் கொண்டவர், திராவிட இயக்கத்தின் மீது ஆர்வம் கொண்டவர், பேரறிஞர் அண்ணா மீது ஆர்வம் கொண்டவர், தந்தை பெரியார் மீது ஆர்வம் கொண்டவர். இந்த மொழிக்காக, இனத்திற்காக எங்க கூட்டம் நடந்தாலும் போய் பார்க்கக்கூடிய கீரனூர் முத்து 22 வயசுல பார்க்கிறாரு. கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன் இதே நாள் 25/1/1965 தீக்குளித்து மறைந்த போது தமிழ் காக்க மரபுகள் தீக்குளிக்கிறார்கள். தமிழுக்காக நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அண்ணா அவர்களே, நீங்கள் தான் தமிழ்நாட்டிலே இந்த மொழியை, இந்த இனத்தை காக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதை பாக்கெட்டில் வைத்துக் கொள்கிறார். அன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த, இந்தியை திணிப்பதற்காக முயன்று கொண்டிருந்த அன்றைக்கு முதலமைச்சராக இந்த பக்தவச்சலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களே, தயவு கூர்ந்து தமிழை அழிக்க முயலாதீர்கள், இந்தியை இந்த நாட்டிலே நுழைக்காதீர்கள், இந்தி ஒழிக என்று முதலமைச்சர்
முதலமைச்சர் பக்தவத்சலத்துக்கு கடிதம் எழுதி தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்காரு. 2 கடிதம். தன்னை தான் நேசித்த தன்னுடைய தலைவருக்கு ஒரு கடிதம். இந்த நாட்டிலே தமிழை அழிப்பதற்காக, இந்தியை திணிப்பதற்காக திரண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் பக்தவத்சலுக்கு ஒரு கடிதம். 2 கடிதத்தையும் பாக்கெட்ல வச்சுட்டு விஷமருந்தி செத்தவர் கீரனூர் முத்து, அந்த முத்து வாழ்ந்த பகுதியிலே நின்று இந்த கூட்டத்திலே பேசுவது எனக்கு பெருமை. எண்ணி பார்க்கணும். ஏன் எல்லா மொழிகளும் சிறந்த மொழி தானே, ஏன் இந்தியை நம்ம ஏற்றுக்கலாமே? யாரெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதை சாதாரணமா கேட்கலாம். ஏன் ஹிந்தி படிச்சா என்ன தப்பா? ஹிந்தி நாம படிக்க வேணாம்னு சொல்லல. ஹிந்தி கத்துங்க, ஆங்கிலம் கத்துங்க, கேரளா கன்னடம் கத்துங்க, மலையாளம் கத்துங்க, எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். நீ ஹிந்தி தான் படிக்க வேண்டும் என்கிற ஆதிக்கத்தை என்னாலும் அண்ணா கொஞ்சம் எப்படி வந்துருங்கண்ணே, உள்ள எப்படி வந்துருங்களே தெரியல. வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். மொழிக்காக தன்னுயிரை தந்திட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். ஏன் தமிழருடைய காலம், தமிழருடைய நாகரிகம், இரும்பு காலம் 5350 ஆண்டுகள் என்று தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முன்னெடுப்பா? முதலமைச்சராக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்தாரா? இதல்ல. அறிஞர்கள் கூட்டினார்கள். தமிழருடைய நாகரிகத்தினுடைய, தமிழருடைய தொன்மையை ஆய்வு செய்து இன்றைக்கு அறிக்கையாக அறிவித்திருக்கிறார்கள். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்று அறிஞர்களால் பாராட்டப்பட்ட மொழி. இன்றைக்கு பாரதி பாடினான், யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பேசினான். பாரதிக்கு 14 மொழிகள் தெரியும். மகாகவி பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியும். 14 மொழிகளிலே எந்த மொழி சிறந்த மொழி என்றால் தமிழ் மொழிதான் சிறந்தது என்று பாரதி பாடினான். அதைவிட புரட்சி கவிஞர் பாடினார், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி கவிஞர் பாடினார். இப்படி தமிழினுடைய சிறப்புகளை, தமிழினுடைய உயர்வுகளை இந்த நாடெல்லாம் சொல்லினே போலாம். தமிழுக்குத்தான் தொன்மை, வளமை, சீர்மை, இளமை என்று உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் ஆய்வு செய்த போது ஒரு 6 மொழிகளுக்கு தான், லத்தீன், கிரேக்கம், சீனம், இப்படி 6 மொழிகளுக்கு தான் செம்மொழி என்கிற அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த செம்மொழி அந்தஸ்தை பெறுவதற்காக கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே செம்மொழி அந்தஸ்து கோரிக்கை இருந்திருக்கிறது. தமிழை செம்மொழிக்கு ஆக்கியவர் தலைவர் கலைஞர். எந்த கலைஞர்? 14 வயதிலே பால்வடியின் பருவத்திலே தமிழ் வாழ கொடிபிடித்து தாய் தமிழை காப்பதற்கு திருவாரூர் என்ன நடக்கும்? உலகெங்கும் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களும் தமிழ் வாழும், தமிழ் ஒரு பாடத்திட்டமாக அறிவிக்கப்படும் என்பதற்காக தமிழை செம்மொழியாக அறிவிக்க செய்தவர் கலைஞர். திருவள்ளுவருக்கு வானுயர சிலை அமைத்தவர் கலைஞர். இன்றைக்கு தலைவர் கலைஞருடைய பிள்ளையாக அந்த திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா கண்டும் உலகத்தில் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக கடலுக்கு மேல கண்ணாடி பாலத்தை அமைத்திருக்கிறார்கள்.
திருவள்ளுவருக்கு திருக்குறள் தான் நம்முடைய இனத்தினுடைய நம்முடைய மொழியினுடைய அறநூலாக உலக பொதுமறையாக அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு பெருமை சேர்ப்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடி பாலத்தை புதிதாக திறந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் வைத்த சிலை சுனாமி பேரலையிலும் ஆடாது அசையாத சிலை. திருவள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டத்தை தலைவர் கலைஞர் அமைத்திருக்கிறார்கள். இந்த மொழிக்காக எண்ணற்ற பணிகளை தலைவர் கலைஞர் செய்தார். இன்றைக்கு தலைவர் கலைஞருடைய பிள்ளையாக தலைவர் கலைஞருடைய கொள்கை வாரிசாக இருந்திருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மொழிக்காக எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். 1965 இந்தி நுழைய வந்தது, விரட்டி அடித்தோம். 67 திராவிட முன்னேற்ற ஆட்சி கட்டில் அமர்ந்த போதுதான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் வைத்தார்கள். பாரதி வேண்டுமானால் பாடினார், செந்தமிழ் நாடு எனும் போதிலே இந்த தேன் வந்து பாயுது காயிலே என்று பாரதி பாடினார். அதற்கு முன்னாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க இலக்கியங்களை தமிழ்நாடு என்று பாடினோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் இருந்துச்சோ? மதராஸ் மாகாணம் என்று தானே இருந்தது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவினுடைய வாரிசாக, முத்தமிழறிஞர் கலைஞருடைய வாரிசாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை தினம் 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 கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டிலே 4 ஆண்டு கால ஆட்சியிலே இந்த நாட்டு மக்களுக்கு அவர் வந்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் என்ன? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல். மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். விடியல் பயணம் அது ஒரு பக்கம். புதுமை பெண் திட்டம், நம்ம வீட்டு பிள்ளை பெண் பிள்ளை கல்லூரிக்கு படிக்க போனா 1000 ரூபாய். நம்ம வீட்டு பையன் கல்லூரிக்கு படிக்க போனா அவனுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், அவனுக்கு 1000 ரூபாய். நம்ம வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கிறானா 1வது 5வது வரைக்கும் பள்ளிக்கூடம் போறானா தொடக்க பள்ளியில, அவனுக்கு காலை உணவு திட்டம். எல்லோரும் மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தினம் 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 திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சி, ஒரு சிறப்பான ஆட்சி, இந்தியாவிலே சிறப்பான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிம்மதியான ஆட்சிக்கு, ஒரு சிறப்பான ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கிற ஒரு ஒன்றிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடக்குது மொழிக்காக. இப்ப கூட எல்ஐசியில் ஒரு மாசத்துக்கு முன்ன எல்ஐசியில் ஒரு நாள் முழுக்க ஹிந்தி தான் எல்லாத்துலயும். உடனே முதலமைச்சர் அறிக்கை விட்டாரு, அதை மாற்றாங்க. தெரியாம நடந்த தவறு, தொழில்நுட்ப கோளாறுனாங்க. ஒன்றிய அரசாங்கம் பண்டிகையை தான் நாம் கொண்டாட வேண்டும், அவர்களுடைய மொழியைத்தான் நாம் பேச வேண்டும், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று RSS பாஜகவும் விரும்புது. அதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு இல்ல கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக திராவிட இயக்கத்தின் மீதும் திராவிட மொழி திராவிட போர் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிற போரினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போர் என்று சொல்லுகிறார். இல்லைன்னா நம்ம நாட்டில் வந்து ஆளுநர் ஒருத்தர் உட்கார்ந்துன்னு நம் உயிராக மதிக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்க்கை அவமதிக்க முடியுமா? அந்த நாட்டில் கர்நாடகாவில் அது முடியுமா? முடியாது. வேற எந்த மாநிலத்திலாவது அந்த மாநிலத்தினுடைய மொழி பாடலை அவமதிக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு RSS ரவி என்பவர் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்க்கை அவமதிக்கிறார் என்றால் அதுக்கு துணை போறது யாரு? எடப்பாடி என்கிற துரோகி, அதிமுக என்கிற துரோகி. இன்றைக்கு அவர்களும் இன்றைக்கு துரோகி அடமானம் வைத்திருக்கிறார். வெளியிலே நாடகம் போட்டிருக்கு. என்ன காரணம்? எடப்பாடி இன்னைக்கு அதிமுக இல்ல, எடப்பாடி வந்து அப்படிலாம் இல்ல, வீரமிக்கவன் சொல்லுவார். உங்க வரலாறு எங்களுக்கு தெரியும், அதிமுக வரலாறு நமக்கு தெரியாதா? எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தார்? திமுக இருந்து வந்தார். தன்னை அடையாளம் காட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகத்தை இழைத்துவிட்டு அதிமுக தொடங்கினார். அங்க தொடர்ந்து துரோகம். எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தவர் ஜெயலலிதா, திமுகவுக்கு துரோகம் செய்தவர் எம்ஜிஆர்னா எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தவர் ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்தவர் சசிகலா. நம்மள துரோகம். சசிகலாவுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி. அவர் சசிகலாவுக்கு துரோகம் செய்தவர் என்ன பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுகவை கைக்குள்ள வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த மொழிக்கு, இந்த இனத்திற்கு தினம் தினம் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிற அதிமுகவை நாம் புறந்தள்ள வேண்டும், அவர்களுடைய தோல்விக்கு காமிக்க வேண்டும். இன்றைக்கு
இந்த மொழிக்கு எதிராக இனங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி 26,000 கோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு. பெரும் நட்டம். 10 மாவட்டங்கள் முழுமையா அழிஞ்சிச்சு, விவசாயம் போயிடுச்சு, வீடுகள் அழிஞ்சிச்சு, சாலைகள் சீரழிஞ்சு போச்சு. ஆதாரத்தோட எங்களுக்கு இவ்வளவு நிதி வேணும் கேட்கிறார். இன்றைக்கு வரை அது ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுத்திருக்குதா? கொடுக்கல. பட்ஜெட் படிச்சாங்க, நிர்மலா சீதாராமன் தான் பட்ஜெட் படிச்சாங்க. அதுல தமிழ்நாடு ஏதாவது ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்களா? ரயில்வே இருக்கு, ரயில்வேக்கு என்று தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு ஒரு நாளும் உதவாத பிஜேபி தான் நேரடியா நம்ம மேல வர முடியாது, தமிழ்நாட்டிலே நேரடியாக நுழைய முடியாது என்று பல வகையில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் எடப்பாடி விட்டு பார்க்கிறாங்க, ஒரு பக்கம் புஷ்பா ஒரு நடிகர் அவர் விட்டு பார்க்கிறாங்க. அதை தாண்டி 10 நாளைக்கு முன்ன 20 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னுடைய முகத்திரையை கிழித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ரொம்ப நாளா சொல்லியிருந்தோம், அவர் பிஜேபியினுடைய கைக்கூலி சீமான் என்று நீண்ட நாளா சொல்லியிருந்தோம். அது சந்தேகமாக இருந்தது. இன்றைக்கு அவரே தான் பிஜேபியினுடைய கைக்கூலி என்று சொல்லுங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு கதைன்னு சொல்லுவாங்க. அவர் இதை சொன்னார், அதை சொன்னார், அதை சொன்னார் என்று இன்றைக்கு தந்தை பெரியாரை விமர்சனம் செய்வதற்கு, தந்தை பெரியார் மீது அவதூறு செலுத்துவதற்கு சீமான் துணிந்திருக்கிறார். எந்த பெரியார்? பாராட்டி போற்றி வந்த பழமொழி நோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுதுதான் என்று முத்தமிழறிஞர் கலைஞரால் பாராட்டப்பட்ட பெரியார். சொத்து சமமாகத்தானே பிரிக்கப்பட வேண்டும், பெண் என்கிற பாகுபாடு வேண்டுமா என்று 1929 முதலாக கேள்வி எழுப்பிய தந்தை பெரியார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 பெரியாருடைய சீடராக முத்தமிழறிஞர் கலைஞர் பெண்களுக்கு சொத்திலே சமூரிமை என்று சட்டம் கொண்டு வந்தார். இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் தாய் வீட்டில் போய் உங்களுக்கு தேவையான சொத்தை எழுதி வாங்கினீங்க, இல்ல உங்க அண்ணன் கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. மற்றும் இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மொழிபோர்த்தியாகி பார்த்தசாரதி அவர்களே, மற்றும் இவ்விழாவினை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி முடித்த அண்ணன் மங்களம் பிரபாகரன் அவர்களே, சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் அக்கா தஞ்சை கலைமணி பாரதி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, மாவட்ட அணி அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள் அனைவரும் மற்றும் கழக உடன்பிறப்புகளே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மொழிப்பெயர் தாய்கள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், நம்முடைய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் செல்லபாண்டியன் அவர்களே, வருகை தந்திருக்கிற நம்மளெல்லாம் வரவேற்றிருக்கிற மாவட்ட மாணவர்கள் அமைப்பாளர் அருமை தம்பி KSC உதயசூரியன் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய புதுக்கோட்டை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலே பெரிய அளவுக்கு செயலாற்றுகிற ஆற்றல் மிக்க அப்துல்லா அவர்களே, நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர், என்னுடைய அன்பிற்கு பெரும் மதிப்புக்குரிய சகோதரர் டாக்டர் Y முத்துராஜா அவர்களே, வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற நம்முடைய KS சந்திரன் அவர்களே, MK ராமகிருஷ்ணன் அவர்களே, பெரும் மதிப்புக்குரிய அண்ணன் சேட்டு அவர்களே, அன்பிற்குரிய சண்முகம் அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, தமிழையா அவர்களே, அண்ணன் வெங்கடாஜலம் அவர்களே, அருமை தம்பி சாமிநாதன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய பழனியப்பன் அவர்களே, சாத்தையா அவர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் துணை மேயர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் லியாக்கத் அலி அவர்களே, அன்பிற்குரிய சுப சரவணன் அவர்களே, அன்பிற்குரிய MM பாலு அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே நீண்ட நேரம் மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் வழங்க வருகை தந்திருக்கிற நம்முடைய அன்பிற்கும் பெரும் மதிப்புக்குரிய தலைமை கழகத்துடைய ஆற்றல் மிக்க பேச்சாளர் தஞ்சை கலைமணி பாரதி அவர்களே, இங்கே இந்த கூட்டத்திற்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து வைத்து
உரையாற்றி அமர்ந்திருக்கிற திருவண்ணாமலை மங்களம் பிரபாகரன் அவர்களே, அருமை தம்பி தமிழினன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற ரத்தின சபாபதி அவர்களே, அண்ணன் ரத்னம் அவர்களே, இன்னும் வருகையிலிருந்து பெருமை சேர்த்திருக்கிற மாவட்ட மாணவர்கள் துணை அமைப்பாளர் பிரசன்னா அவர்களே, ஜெய்வான் அவர்களே, சிப்காட் சதீஷ்குமார் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, வருகின்றிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உடைய பணிவார்ந்த வணக்கத்தினை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இந்த கூட்டத்தை ஒரு 7 மணிக்கெல்லாம் முடித்தால் நம்முடைய மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்று திட்டமிட்டு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால், அதுவும் இது ஒவ்வொருவருக்கும் சூடு ஏற வேண்டிய இந்த கூட்டம், ஒவ்வொருத்தருக்கும் உணர்ச்சி வரக்கூடிய கூட்டம், ஒவ்வொருவரையும் உணர்வுணராக வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய கூட்டம். இந்த கூட்டத்தில் சூடு பறக்க நம்முடைய தமிழினின் அவர்களும் மங்களராமன் அவர்களும் மங்களம் பிரபாகரன் அவர்களும் உரையாற்றி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உரையாற்றி நம்முடைய மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிற வாய்ப்பு பெற்றமைக்காக மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் உங்களோடு உரையாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த அளவோடு என்னுடைய வீர வணக்க உரையை முடிவு செய்ய அன்பு சகோதரர், நாடாளுமன்றத்தில் நம்முடைய தமிழகம் பூர்வம் இருக்கின்ற நிலைமைகளை எடுத்துச் செல்கின்ற அன்புக்குரிய சகோதரர் எம் அப்துல்லா, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக மாணவர்கள் சார்பில் மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூர்ந்து வீர வணக்க நாள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எனது மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் கே செல்லப்பாண்டியன் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்த மாவட்ட மாணவர்களுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய தம்பி KSC இளையசூரியன் அவர்களே, காலத்தின் அருமை கருதி மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மாநில கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய நகர கழகத்தினுடைய மற்றும் கழகத்தினுடைய அனைத்து நிலை பிரதிநிதிகளே, உறுப்பினர்களே, திரளாக இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். தம்பி தமிழினியனும் சகோதரர் மங்களம் பிரபாகரன் அவர்களும் மொழிப்போரின் வரலாறு குறித்து ஒரு நீண்ட நெடிய உரையை ஆற்றிய பிறகு அதையே திருப்பி நானும் சொல்வதில் அர்த்தமில்லை. இருப்பினும் தம்பி தமிழினியன் பேசிய ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் ஒட்டி ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். சிலர் தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தவிர்த்துவிட்டு பாண்டிச்சேரியினுடைய அந்த மாநில கீதத்தை பாடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று அவருடைய பெயரையும் சொன்னார். அவர் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. என்னுடைய வாயில் அந்த அசிங்கத்தை சொல்ல நான் விரும்பவில்லை. அந்த பெயரை குறிப்பிட நான் விரும்பவில்லை. அந்த பாடல் கூட பாரதிதாசன் எழுதிய பாடல் தான். அதெல்லாம் அவர்களுக்கு தெரியுமா என்று தம்பி தமிழினியன் கேட்டால் அவருக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். அடுத்து செல்லுகின்ற இடத்திலே அந்த செய்தியை சொல்லுங்கள். 1970ஆம் ஆண்டு நமக்கென்று ஒரு மாநில கீதம் வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தை மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய அந்த தமிழ்தாய் வாழ்த்தை நமக்கு மாநில பாடலாக மாநில கீதமாக உருவாக்கி தந்தார்கள். நீராடம் எழுந்த பாடல் உங்களுக்கு தெரியும். அதே காலகட்டத்திலே பாண்டிச்சேரியில் நடந்து கொண்டிருந்ததும் திமுக அரசு தான். அந்த அரசினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஃபரூக் மரைக்காக. பிற்பாடு நம்மிடம் ஏற்பட்ட சிறு கசப்பின் காரணமாக காங்கிரசுக்கு சென்று பல்வேறு பதவிகள் வைத்தவர். அவர் அப்போது முதல்வராக இருந்தவர் தலைவர் கலைஞரிடத்திலே தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஒரு கீதம் தருகின்றீர்களே, ஏன் எங்கள் பாண்டிச்சேரிக்கும் நீங்கள் ஒரு பாடலை தரக்கூடாது என்று கேட்டபோது தலைவர் கலைஞர் தான் பாண்டிச்சேரிக்கும் பாரதிதாசன் கொடுத்த அந்த பாடலை தந்தவர் தலைவர் கலைஞர் தான். அதெல்லாம் அந்த மூடர்களுக்கு தெரியாது. அந்த மூடர்களுக்கு சொன்னால் புரிய போவதும் கிடையாது. ஆக பொதுவாக ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டுவாள்.
ஆனால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா தன்னுடைய தாய்க்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினால் அதே போல ஒரு தாய் தான் பிள்ளைக்கு தாலாட்டு பாடுவார். தலைவர் கலைஞர் தன்னுடைய தாய்களுக்கு தாலாட்டு பாடியவர். தாய் மாநில கீதம் கொடுத்த தாலாட்டு பாடியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். தமிழ் என்று சொன்னாலே திமுக தான், திமுக என்று சொன்னாலே தமிழ் தான். இதை இந்த மண்ணில் எந்த கொம்பனாலும் பிடிக்க முடியாது என்கின்ற அந்த உணர்வை இந்த மொழிப்போர் தியாகிகள் நாளிலே நாம் பெற வேண்டும் என்று கூறி, மொழிக்காக இன்னுயிர் தந்த இந்த தியாகிகளை நினைவு கூர்ந்து என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி இந்த நிலையோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 5 நிமிஷம் தான், அப்புறம் பேச்சாளர் பேசுவாங்க. 8 மணிக்கெல்லாம் கூட்டத்தை முடிச்சிடலாம். தயவு செய்து பெண்கள் கொஞ்சம் அமைதியாக. நடைபெற்று கொண்டுள்ள நம்முடைய வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தின் பங்கேற்று நம்முடைய கழக அயலக அணி செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், அருமை சகோதரர் MM அப்துல்லா MP அவர்களே, இந்த நல்ல நிகழ்வுக்கு தலைமை கழகத்தின் சார்பில் வீர வணக்க முழக்கத்தை பேச வருகை தந்துள்ள தஞ்சை கலைமணி பாரதி அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் மங்களம் பிரபாகரன் அவர்களே, நம்முடைய சின்னவர் அவர்களால் நமக்கு நம்முடைய மாவட்டத்தில் கண்டறியப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகள் எல்லாம் நம்முடைய கழகத்தின் முழக்கங்களை எழுப்பி வருகிற இளம் பேச்சாளர் அருமை தம்பி தமிழினியன் அவர்களே, நம்முடைய மொழிப்போர் தியாகி ஐயா பார்த்த சாரதி அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துள்ள தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் Y முத்துராஜா அவர்களே, நம்முடைய கழக விவசாய தொழிலாளர் அணி துணைத் தலைவர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் பொருளாளர், புதுக்கோட்டை மாநகராட்சியின் துணை மேயர் அருமை அண்ணன் லியாகத்தலி அவர்களே, கழக தொண்டரணி துணை செயலாளர் அண்ணன் சுப சரவணன் அவர்களே, அருமை அண்ணன் வர்த்தக அணி துணை செயலாளர் அருமை சகோதரர் சு சண்முகம் அவர்களே, அருமை அண்ணன் தவ பாஞ்சாலன் அவர்களே, தம்பி குறிஞ்சிவாணன் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றுள்ள ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்தின் சார்பில் இங்கே எல்லாத்தையும் சொல்லணுங்கிறார். ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் அருமை அண்ணன் மூத்த ஒன்றிய செயலாளர் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்றைக்கு சொன்னது போல் சொல்லவே கூடாத பெயரே சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒரு கட்சியும் வீர வணக்க நாள் கூட்டத்தை பெரியாரை அவமதித்த அந்த கட்சி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வீர வணக்க நாள் கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதி இருக்கின்றது என்பது தெரியவில்லை. அதே போல பாஜகவுக்கு அடிமையாக கொத்தடிமையாக பாஜக பீட்டியமாக உள்ள நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமைகள் அத்தனையும் அடகு வைத்துவிட்டு
இப்போது பாஜகவோடு சண்டை என்பது போல் நடித்து கொண்டுள்ள எடப்பாடி கட்சியும் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் வீர வணக்க நாள் கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதியுள்ள ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடத்த முடியும், நடத்தக்கூடிய தகுதி உண்டு என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துள்ள காலம். அதை அந்த சீமான் போன்ற அந்த எப்படி அந்த நாதாரி எல்லாம் இன்றைக்கு உணர்த்தி கொண்டுள்ளார்கள். அவர் பேச பேச நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்முடைய மொழியையும் காப்பாற்ற தகுதி படைத்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை உணர்த்தி கொண்டுள்ளார்கள் நம்முடைய சீமான் போன்றவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர் நம்முடைய தமிழ் மக்களையும் நம்முடைய தமிழ்நாடு கடந்து நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற தமிழர்களையும் காப்பாற்றக்கூடிய தகுதி படைத்த தலைவராக எஞ்சி இருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே தலைவர் தான் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்முடைய உலகம் முழுவதும் உள்ள தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள் உணர்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட தலைவர் வழியில் இன்றைக்கு நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களை மட்டுமல்லாமல் நம்முடைய திராவிட இனத்தையும் திராவிட இனத்தின் கொள்கைகளையும் காப்பாற்றுவதற்கு வைத்த காலை பின்வாங்காமல் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அத்தனையும் தூளாக்கி நான் வைத்த காலை பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளந்தலைவர் நம்முடைய திராவிட இனத்திற்கு கிடைத்துள்ளார். அந்த இளந்தலைவர் கருப்பு சிவப்பு கொடியையும் நம்முடைய திராவிட இனத்தையும் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு காப்பாற்றுவார். அவர் வழியில் வருகின்ற 2026 நாமெல்லாம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை 7வது முறையாக ஆட்சியில் அமர்த்துவதற்கு உழைப்போம் என்ற உறுதியை நம்முடைய பாடமாக அமைந்துள்ள அந்த தியாகிகள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி அந்த சூளுரையை நாம் எழுப்பி வெற்றி கனியை நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை முதல்வராக்குவதற்கு நாம் உறுதியோடு இந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி மீண்டும் நம்முடைய தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை பதிவு செய்து இந்த ஏற்பாட்டை செய்துள்ள மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் நம்முடைய அன்பு தம்பி இளைய சூரியன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து நம்மோடு நம்முடைய மாநகர கழக செயலாளர் இந்த இயக்கத்தை இந்த மாநகரத்தில் சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி நம்மை விட்டு சென்றாலும் நம்முடைய மனதை விட்டு செல்லாமல் 30 நாட்கள் ஆகிவிட்டது. 30 நாட்கள் அல்ல, 30 ஆண்டுகள் ஆனாலும் இந்த மாநகரம், இந்த மாவட்டம் நம்முடைய மாவீரன் செந்தில் அவர்களை மறக்க மாட்டோம். அவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவரையும் வணங்கி நம்முடைய அன்பு தம்பி மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி நம்முடைய கணேஷ் தம்பி லோகேஷ் அவர்களுக்கு இந்த குடும்பத்திற்கு நிச்சயம் நாம் எப்போதும்
ஆறுதலாக இருப்போம் என்பதையும் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி. மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மாவட்ட மாணவரணியினுடைய அமைப்பாளர் KSC இளையசூரியன் அவர்களே, தலைமை பொறுப்பேற்று இந்த மாவட்டத்தை கட்டுக்கோப்போடு இன்றைக்கு வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களே, மாணவரணியினுடைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் பிரசன்னா அவர்களே, தெய்வானி அவர்களே, சிப்காட் சதீஷ்குமார் அவர்களே, வாகைப்பட்டி அண்ணாதுரை அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். எனக்கு முன்னாடி 2 பேச்சாளர் பேசிட்டாங்க. இன்றைக்கு வீரவணக்க நாள் செலுத்துகின்ற இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் எதற்காக நடைபெறுகின்றது? இன்றைக்கு தமிழ் மொழியை காப்பதற்காக இந்த நாட்டிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்களினுடைய வீர வரலாற்றை உங்களுக்கு முன்னால் 2 நபர்கள் பேசியதற்கு பின்னால் 3வது ஆளாக நான் உங்களிடத்திலே வந்து உரையாற்றுவதற்காக நிற்கிறேன். இங்கே இருக்கிற ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த அக்கா எப்போ விடும், மாவட்ட செயலாளர் 20 நிமிஷம் பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த 20 நிமிஷத்துக்குள்ள இந்த அக்கா விட்டுருமா, இல்லை அதுக்கு மேலே இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்குமா, இப்பயே மணி ஆயிடுச்சு, இந்நேரம் பாக்கியலட்சுமி நாடகம் முடிஞ்சிருக்கும், அடுத்து அதுக்கு பிறகு சிறகடிக்கு ஆசை நாடகம் இருக்குது, அதுக்குள்ள இந்த அக்கா நம்மளை விட்டுருமா அப்படின்னு உங்களுடைய கவலை எனக்கு நல்லாவே தெரியுது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏனால் எனக்கு முன்னாடி பேசியவற்றையே திருப்பி 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 பேசி உங்களுடைய நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் நான் வீணாக்க விரும்பவில்லை. மொழிக்காக ஒரு இனம் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறது என்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். விஷமருந்து இறந்திருக்கிறார்கள், தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்தி இறந்திருக்கிறார்கள், துப்பாக்கி சூடுகளுக்கு இரையாகி இறந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு தகுதியுள்ள ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அவ்வளவு செஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கிட்ட நிற்கிறோம். ஆனால் யாராரோ இன்றைக்கு நடத்துகிறார்கள், வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திராவிட சமுதாயத்தை மானமும் அறிவும் உள்ள ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தந்தை பெரியார். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்க வைத்து அந்த கேள்விகளின் மூலம் பகுத்தறிவு சிந்தனையை தூண்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். இதே திராவிட சமுதாயத்தை மானமும் அறிவும் கல்வியும் உள்ள ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் நம்மை விட்டு பிரிந்து ஐயகோ இவர்களை காப்பாற்றுவதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார் என்ற ஏக்கத்தை நமக்கு கொடுத்துவிட்டு வங்க கடலோரத்திலே துயில் கொண்டிருப்பவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதே திராவிட சமுதாயத்தை மானமும் அறிவும் கல்வியும் பொருளாதாரமும் உள்ள ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு சுழலுகின்ற நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு தான் இறக்கின்றவரை எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் நம் தலைவர் கலைஞர் ஒருவர் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இதே திராவிட சமுதாயத்தை மானமும் அறிவும் கல்வியும் பொருளாதாரமும் சமமும் சமத்துவமும் உள்ள ஒரு சமுதாயமாக மாற்றுவதற்கு எரிச்சல் கொண்டோர், ஏமாற்றம் அடைந்தோர், எகத்தலம் செய்வோர், சீரிப்பாய்வோர், சிறுமதியாளர், பண்புகளற்றோர், பதவி பித்தர் போன்றவர்களின் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கிக் கொண்டும் தாங்கிக் கொண்டும் உழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய, பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் அன்பு தலைவர் தளபதியை தவிர இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு யாருக்காச்சும் அருகதை இருக்குதான்னு நினைச்சு பாருங்க. எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்களே, எடப்பாடி பழனிசாமி, யாரோ சீமான், யாரோ விஜய், இன்னும் யாரோ பேர் சொன்னார்களே, அவர்களுக்கெல்லாம் தகுதி இருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ அன்று முதல் இன்று வரை கட்சியையும் கொடியையும் மாற்றிக்கொள்ளாத ஒரே இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா இன்னைக்கு யாரோட கட்சி, இன்னைக்கு இந்த கட்சியை அழித்து விடுவேன் என்று சொன்னவர்களுடைய கட்சியினுடைய கொடி, அவர்களுடைய சின்னம், அவர்களுடைய கூட்டணி எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா? எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும், அண்ணன் சந்திரசேகரனுக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும். கரகாட்டக்காரன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த கரகாட்டக்காரன் படத்துல பாத்தீங்கன்னா ராமராஜன், செந்தில், கவுண்டமணி போயிட்டே இருப்பாங்க. போய்கிட்டே இருக்கையில கவுண்டமணி எதுக்கு எடுத்தாலும் செந்தில் அடிச்சுக்கிட்டே போவாரு.
செந்தில் அடி வாங்கிக்கிட்டே போயிட்டு இருப்பாப்புல. ஒரு எல்லையை தாண்டி ராமராஜன் கேட்பாரு, என்ன எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அவரை அப்படின்னு. அப்போ கவுண்டமணி சொல்வார், என்னை பார்த்து இவன் இந்த கேள்வி கேட்கலாமா அப்படின்பாப்புல. அப்படி என்னதானே உன்னை பார்த்து அவன் கேள்வி கேட்டான்னு ராமராஜன் கேட்கையில் அதுக்கு கவுண்டமணி சொல்வாப்புல, இந்த காரை இப்போ நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்போ யார் வச்சிருக்கிறான்னு கேட்பாப்பு. இன்னைக்கு அப்படி இருக்குது அந்த கட்சி. எங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவோம், கருப்பு வெள்ளை சிவப்பு வேட்டி கட்டியிருக்கணும், இது இந்த அணி, இது இந்த அணி, இது இந்த அணின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனா புதுக்கோட்டை பக்கத்துல என்ன கொண்டுட்டு வந்து விட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனா நான் கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. அதே கரவேட்டி, அதே கொடி, ஆனா நீ யாருன்னு பார்த்தா நான் அந்த அணி, நான் இந்த அணின்னு சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அந்த இயக்கத்தில் இருக்கிறது. ஆனால் கட்டி இருக்கக்கூடிய அந்த கருப்பு சிவப்பு கரைவேட்டியையும் உதயசூரியன் சின்னத்தையும் மறக்காமல் கொண்ட இயக்கம் ஒன்று, கொண்ட கொள்கையும் ஒன்று, நான் கொண்ட தலைவனும் ஒன்று. அண்ணன் அவர்கள் உட்கார்ந்துருக்க முடியுமா? எம்பி உட்கார்ந்துருக்க முடியுமா? இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா என்று நினைத்து பாருங்கள். என்ன செய்தது திராவிட கழகம், என்ன செய்தது திராவிட இயக்கம், திராவிட இயக்கம் என்று பேசுகிறீர்களே, இந்த திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நான் இந்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் இருந்து சொல்லுகிறேன், திராவிட இயக்கம் செய்ததை விட வேறு எந்த ஒரு இயக்கமும் இந்த நாட்டிற்கு செய்ததே இல்லை. ஒரு உதாரணத்திற்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் யாருக்கும் ஓட்டு கேட்டதே கிடையாது. எந்த இடத்துலையும் போய் தேர்தலில் அவர் ஓட்டு கேட்டதே கிடையாது. ஆனா அவர் முதலில் போய் ஓட்டு கேட்டது யாருக்கு கேட்டார்னா, கர்ம வீரர் பச்சை தமிழன் காமராஜருக்கு போய் ஓட்டு கேட்டார். குடியாத்தம் தொகுதியில் இடைத்தேர்தலில் நின்ற காமராஜருக்கு போய் ஓட்டு கேட்கின்ற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் இந்த பச்சை தமிழன் காமராஜரை வெற்றி பெறுவீங்கள் என்று வீடு வீடாக வீதி வீதியா போய் ஓட்டு கேட்டார். உடனே நம்முடைய அண்ணா அவர்கள் திராவிட நாடு பத்திரிகையில் எழுதினார், குணாலா மணாலா குலக்குழுந்தே சென்று வா குடியாத்தம் வென்று வா கோட்டைக்கு என்று திராவிட நாடு பத்திரிகையில் எழுதினார். காமராஜர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதற்கு பின்னால் காமராஜரும் பெரியாரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தந்தை பெரியாரை பார்த்து காமராஜர் சொன்னாராம், இந்த நாற்காலி நீங்கள் கொடுத்தது, இந்த அரசு நீங்கள் கொடுத்தது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது பெரியார் சொன்னாராம், எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு வேலையை மட்டும் செஞ்சது, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்த ஒருவரை கோயிலுக்கு மந்திரி ஆக்கியது போதும், வேறு எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொன்னாராம் பெரியார். உடனே பரமேஸ்வரன் என்ற ஒருவரை அந்த அறநிலைத்துறைக்கு அமைச்சராக நியமித்துவிட்டு இந்த நான் பெரியாருக்கு செய்கின்ற காணிக்கை என்று காமராஜர் சொன்னார். அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் முதல்ல போன கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கின்ற அந்த தில்லை நடராஜர் கோயிலுக்கு போறாரு. அந்த தில்லை நடராஜர் கோயிலுக்கு போகும்பொழுது சட்டை கழட்டிட்டு தான் போகணுங்கிறது ஒரு மரபு. அந்த தில்லை நடராஜர் கோயிலுக்குள்ள உள்ளே நுழைகின்ற பொழுது பரமேஸ்வரன் சட்டையை கழட்டவில்லை, அவர் பாட்டுக்கு உள்ள போறாரு. அந்த காட்சியை பார்த்துவிட்டு அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு பத்திரிகையிலே எழுதுகிறார், ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் செய்து கொண்டிருந்த தில்லை நடராஜன் பரமேஸ்வரன் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட தோழனை பார்த்தவுடன் தன் இரண்டு கால்களையும் தூக்கி கொண்டு நின்று கொண்டு ஆடிக்கொண்டு வரவேற்ற காட்சியை கண்டேன், நான் மாற்றிக்கொண்டேன் என்று எழுதுகிறார். இதைவிட என்ன ஒரு திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற ஒரு இயக்கம், ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு திராவிடம், இதை விட வேறு என்ன செய்து விட முடியும் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் சீமானுக்கு வரலாறு தெரியாது, இது பெரியாருக்கும் காமராஜருக்கும் உள்ள வரலாறு. இதே நம்முடைய தலைவர் கலைஞருக்கும் பெரியாருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் விடுதலை பத்திரிகையை பார்க்கிறார். அதில் ஒரு செய்தி வருகிறது, எனக்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆன இந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் இதுவரை இந்த நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இல்லையே என்ற கவலை எனக்கு இருக்கிறது என்று விடுதலை செய்தி வருகிறது. அதை பார்த்த நம்முடைய கலைஞர் அவர்கள், பெரியாருக்கு வருத்தமா, இவருக்கு வருத்தம் ஏன் வந்தது என்று படித்துவிட்டு உடனே சொல்கிறார், எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கலெக்டருக்கெல்லாம் ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவுன்னா, எந்த மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு மாவட்ட நீதிபதியாக இருக்கிறாரோ அவருடைய லிஸ்ட்டை கொண்டான்னு கேட்கிறாரு. உடனே லிஸ்ட் கொண்டுட்டு போய் கொடுக்குறாங்க. கடலூர் மாவட்டத்திலே வரதராஜன் என்ற ஒருவர் நீதிபதியாக, மாவட்ட நீதிபதியாக இருக்கிறார். அவரை உடனே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக நியமித்து உத்தரவிட்ட ஒரே தலைவர் நம் தலைவர் கலைஞர் ஒருவர் தான்.
அவர் உயர்நீதிமன்றத்துக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கும் அவர் நீதிபதி ஆனார். ஒரு நாள் அவர் பெரியாரை பார்க்கறதுக்காக போறாரு. பெரியாரை பார்க்கறதுக்காக போய் நிற்கும் பொழுது பெரியார்கிட்ட சொல்றாங்க, உங்களை வரதராஜன் சொல்லி ஒரு நீதிபதி பார்க்க வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க.